இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய மாதத்திலே உங்களை எல்லாரையும் வாக்குத்தத்த வார்த்தையோடு ஆசீர்வதிப்பதில் மிகுந்த சந்தோஷம். 62ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், நான் நம்புகிறது அவராலே வரும். தாவீது எவ்வளவு உறுதியாக சொல்றார் பாருங்க, நான் நம்புகிறது. இந்த தாவீதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இவரிடத்தில் ஆண்டவர் ஏராளமான வார்த்தைகளை வாக்குத்தத்தமாய் கொடுத்திருந்தார். உன் விளக்க நான் ஏற்றுவேன், நிலையான ஒரு வீட்டை நான் கட்டுவேன், ராஜ்யபாரம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், சிங்காசனத்தில் அமர்வதற்கு ஒரு குமாரன் உனக்கு நிச்சயமாக இருப்பார். ஏதாவது ஒரு காரியம், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே இவர் தேவனிடத்துல விசாரித்து செயல்படுகிறவர். ஆண்டவரை நோக்கி பார்த்து, நீரே என் நம்பிக்கை என்று கர்த்தரையே நம்பி வாழ்ந்தவர். அதனால இவருடைய வாழ்க்கையில நீங்க ஃபுல்லா பார்க்கலாம், என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் காண்பார். தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவார் அப்படின்னு சொல்லுவாரு. கண்டிப்பா அந்த இருளான சூழ்நிலை அவருடைய வாழ்வில் வெளிச்சமாய் மாறியிருக்கும். இப்படிலாம் ஒவ்வொரு அனுபவங்களிலும் இந்த தாவீது எதெல்லாம் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருந்தாரோ அது எல்லாவற்றையும் அவர் பெற்றுக்கொண்டார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லுவாரு, சிறு வயது முதல் நீரே என் நம்பிக்கை. பாருங்க, அவனுடைய பெற்றோரையோ அவனுடைய உறவுகளையோ குடும்ப அங்கத்தினர்களையோ உடன் பிறந்தவர்களையோ தன்னோடு இருந்த சேவகர்களின் கூட்டத்தையோ அல்லது தனக்கு ராஜ்யபாரத்தில் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருந்த மக்களையோ அவன் நம்பி வாழவே இல்லை. ஒரு நாளும் அவன் அப்படி இருந்ததாக எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. ஆண்டவர் தான் என் சின்ன வயசுல இருந்து நம்பிக்கை. தாவீது பாடின சங்கீதத்தெல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மையே நம்பி இருக்கிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன், வசனத்தை நம்பி இருக்கிறேன். இப்படி அவர் பாடின எல்லா பாடல்களிலும் ஒவ்வொரு சங்கீதத்திலையும் நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் மேல் அவருக்கு இருக்கிற நம்பிக்கையை அவர் என்ன செய்திருப்பார், வெளிப்படுத்தியிருப்பார். அந்த நம்பிக்கையில தான் அவருடைய வாழ்க்கையே கடந்து போயிருக்கு. அப்போ பாருங்க, இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இது நமக்கு ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை ஒரு நல்ல உதாரணமாய் வைத்து கர்த்தர் காட்டுகிறார். உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தங்கள் தேவனால் அருளப்பட்டு இருக்கிறதோ அதனுடைய நிறைவேறுதல்களை நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. நீங்க என்னென்ன நன்மைகளை தரிசனத்துல பார்த்தீங்களோ அதெல்லாம் நிறைவேறுகிறத நீங்க அனுபவிப்பீங்க. உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் தீர்க்க தரிசனங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ எல்லாம் இந்த மாதத்தில் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யும் போது நிறைவேறும். அவர் சொல்றாரு, ஜீவனுள்ளோர் தேசத்துல நான் நடப்பேன், நன்மையை காண்பேன், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என் சத்துருக்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தமாக்கப்படும், என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படும், கர்த்தர் மறுபடியும் என்னை திரும்பி வர பண்ணுவார், என் கொம்பை உயர்த்துவார். இப்படிலாம் என்னென்ன காரியங்களை நம்பிக்கையோடு காத்திருந்து அவர் அறிக்கையிட்டாரோ அது எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையில அவர் அனுபவிச்சதை நம்ம பார்க்கணும். இதுக்கு இடையில சில நெருக்கடியான சூழ்நிலைகள் இருந்தது, ஆபத்தான சூழ்நிலைகள் இருந்தது, நம்பிக்கையை இழக்க செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அதனால்தான் அவர் சொல்றாரு, நான் நம்புகிறது அவரால் வரும். அப்ப நான் நம்பிக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் நிறைவேறுதல என்னை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் தடுக்க முடியாது. எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்துருக்கள் அதை என்ன செய்ய முடியாது, கெடுக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் எனக்கு தருவேன்னு சொன்னதை நான் நிச்சயமா பெற்றுக்கொள்வேன். ஆகவே அதற்காக நான் என்ன செய்யறேன், நம்பிக்கையோட காத்திருக்கேன். அப்ப தாவீது செஞ்சது என்ன, தேவனை நோக்கி அவர் அமர்ந்தார், தேவனுக்காக காத்திருந்தார். அவருடைய ஆத்மாவை அதுக்கு ஏற்ற மாதிரி ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். பாருங்க, தன்னை பார்த்தே அவர் சொல்றார், நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு. அப்ப இந்த மாதம் நீங்க கடந்த 9 மாதங்களில்
தேவனையே நோக்கி அமர்ந்திருந்திருப்பீர்களானால் நம்பி இருக்கிற எல்லாவற்றையும் இந்த மாசத்தில் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஒருவேளை கர்த்தருக்கு நான் காத்திருந்தேன், ஆனா எனக்கு இன்னும் அதுல ஒரு திருப்தி வரலன்னா இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே அமர்ந்திருங்கள். அப்படியே சமூகத்துல காத்திருங்க. ஒரு 3 நாள் பிளான் பண்ணுங்க, ஒரு 7 நாள் பிளான் பண்ணுங்க. நான் அமர்ந்திருப்பேன், தேவனையே நோக்கி அமர்ந்திருப்பேன், காத்திருப்பேன்னு சொல்லி நீங்க அவருடைய பாதத்துல அமர்ந்து நீங்க பாருங்க. நீங்க நம்புகிறது அவரால் வரும். நிச்சயமா ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு வரும். ஒரு நற்செய்தி உங்களை தேடி வரும். ஒரு உயர்வு உங்களுக்காகவே ஆயத்தம் பண்ணப்பட்டது என்று உங்களுக்கு சொல்லப்படும். இப்படி என்னென்ன காரியங்களை நீங்க நம்பிக்கையோடு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் தந்து இந்த புதிய மாதத்திலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, இந்த புதிய மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகள் என் கடன் பிரச்சனை தீரும் நம்பிட்டு இருப்பாங்கன்னா கர்த்தர் அதை அப்படியே செய்யுங்க. ஒரு வேலை கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்னா அதை அப்படியே செய்யுங்க. என் பிள்ளையினுடைய திருமண காரியம் கைகூடி வரும்னு சொல்லி காத்திருப்பாங்கன்னா அதை அப்படியே செய்யுங்க. என் சரீரத்தில் ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு இருப்பார்களானால் தெய்வீக சுகத்தை கொடுங்க. என் கணவரை, என் பிள்ளைகளை கண்டிப்பா கர்த்தர் ரட்சிப்பார்னு சொல்லி அவர்கள் ஜெபித்து கொண்டு இருப்பார்களானால் அந்த ரட்சிப்பை அந்த பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும். சொந்தமாக இந்த ஆசீர்வாதம் தேவை என்று எழுதி வைத்து ஜெபித்து கொண்டிருப்பார்களானால் அந்த நன்மைகளை பரலோகத்தின் தேவன் கட்டளையிடும். நான் நம்புகிறது அவராலே வரும் என்று காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் அவைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.